ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த 3 பொருள் போட்டு நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மந்திரம் 108 முறை மட்டும் சொல்லிவிட்டு உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்லி பாருங்கள். சொல்லி வீடு முழுவதும் தெளித்து பாருங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும், கடன் தொல்லை நீங்கும், குழந்தை பிறக்கும். அதே போல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும். முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்து பாருங்கள். அதே போல் நமக்கு அரசாங்க வேலை இல்லை, நமக்கு ஏன் வியாபாரம் தடையாகவே இருக்குது, கடன் தொல்லையே தீர மாட்டேங்குது, திருமணமே நடக்கலை, உடல் நல பாதிப்பில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியாக இருக்கணும். பைப்பில் பிடிச்சிக்கோங்க. அதே போல் அதில் 3 பொருளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. 3 துளசி இலை அப்படியே 3 கொத்து அல்லது 3 இலையாக அப்படியே அதை சுத்தமாக கழுவி அதில் போட்டுருங்க. பச்சை கற்பூரம் அப்படியே கையில் ஒரு பீஸ் எடுத்து நுணுக்கி அதில் போட்டுருங்க. ஏலக்காய், இந்த 3 பொருளும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ராமா 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 ராமன் நீங்கள் எவ்வளவு முறை சொல்கிறீங்களோ, இன்றைக்கி ஸ்ரீராம நவமி இந்த நாளில் நீங்கள் சொல்லும் பொழுது பணவரவு அதிகரிக்கும். அதே போல் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம மனதில் நினச்சிட்டு இருக்கிறோமோ அதே போல் இன்று நம்ம நீங்கள் இந்த ராமநவமி அன்று இப்படி நம்ம ராமான்னு சொல்லி இந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நீங்கள் மந்திரம் சொன்ன பிறகு வீடு முழுவதும் தெளித்துட்டு நீங்களும் அதை குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் குடிச்சு பாருங்கள். கொடுத்து நீங்கள் உறங்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்வில் எவ்வளவு ஒரு அற்புதம் நகலுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.